மந்திரம் 37. என்ன ராணி தேவதை இது? அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு மலை தேவதை கேட்க, அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அந்த குழந்தை இறந்து போச்சுல்ல, அதெல்லாம் அவங்க மெமரியிலேருந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா அவள் வலியோடு வாழ்கிறத என்னால் பார்க்க முடியாது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் நான் சஞ்சீவோட ட்வின்னை நான் அவங்களுக்கே கொடுத்துட்டேன். அந்த குழந்தைய அவங்க ரொம்ப நல்லா வச்சுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. நம்ம தியா தேவதை லோகத்தில் இருக்கிறத விட பூலோகத்தில் அவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சீக்ரெட் சேம்பரில் அவங்களோட சக்திகள் எல்லாம் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அப்போ குறும்பு தேவதை, ராணி தேவதை, நீங்கள் கிருஷ்ணாவோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக மாற்றிட்டீங்க, ஓகே. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு? அவங்க இருளோகத்தில் தான் இருந்தாங்க. அப்போது இருளோகம் அழிஞ்சப்போ அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை, அவங்க அழியலை. ஆக்சுவலி தியா அவங்க அப்பா உயிரை காப்பாற்றுறதுக்காக எம்போசா கிட்ட அவங்கள மாட்டி விட்டா இல்லை. அப்போது எம்போசா அவங்களோட அத்தனை மெமரிஸும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நார்மலான மனுஷனாக மாற்றி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இப்போ மறுபடியும் அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக பூமியில் வாழ போகிறாங்க, ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. எல்லாம் மாறிடுச்சு, நம்ம மாற்றிட்டோம். இனி நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களோட வாழ்க்கை இப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. சில வருடங்களுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேர்பட்ட ஒரு மெடிக்கல் காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே ஜாலியாகவும் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க காலேஜில் கான்வர்சேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால தான் எல்லாருமே பிஸியாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் அமைதியாக அவங்க இடத்துல வந்து உட்காருங்க. நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போக முன்னாடி நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்துடட்டும் அப்படின்னு ஒருத்தவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க இடத்துல உட்கார்ந்தாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் and I am so happy to meet our best students again in our college. And I am so proud to give this certificate to the best doctor of the year. I am proud to say she is our college students. First, let's welcome our chief guest, Dr. Diya, the best and famous gynecologist in international level. எமர்ஜென்சி அப்படின்னு வந்துட்டாலே உடனே மேடம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப கைராசியான டாக்டர், மிக சிறந்த மகப்பேறு டாக்டர். ஒரு டெலிவரி கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. ஈவன் குழந்தை இல்லாதவங்க கூட இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க ரொம்ப ராசியான டாக்டர். என்னதான் அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருந்தாலும் இந்தியாவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாலே அவங்க உடனே வந்துடுவாங்க. ஒரு சூப்பரான டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். அண்ட் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களை மாதிரி ஒரு டாக்டர் நம்ம காலேஜில் படித்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குங்க அப்படின்னு. நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கிறதுக்கு காரணத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே தியா சிரித்த முகத்தோட மைக் பக்கத்தில் வந்தா. தியா இப்போது முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது, ரொம்ப க்யூட்டாக அழகாக வளர்ந்துருந்தா. அவளுக்கு நீளமான முடி இருந்துச்சு, அதை அப்படியே பின்னி போட்டு இருந்தா. ரொம்ப மெச்சூர்டாக இருந்தா. சின்ன வயசில் இருந்த எந்த குறும்புத்தனமும் இப்போ முகத்தில் இல்லை. டீச்சர்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் யாராலையும் அவகிட்ட இருந்து கண்ணை எடுக்க முடியலை. அந்த அளவுக்கு அவள் செம க்யூட்டாக இருந்தா. அவளுக்கு இந்த அவார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் எஸ் சங்கர் சார் வந்திருந்தார். அவர் சிரித்த முகத்தோட வணக்கம் சொல்லி தியாவுக்கு அதை கொடுக்க தியா பேச ஆரம்பித்தா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டான் படத்தில் சொல்கிற மாதிரி சின்ன வயசில் எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ. ஆனால் வளர வளர அந்த அப்பா தான் வில்லனாகவே இருப்பார். ஆனால் எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பா தான் ஹீரோ. ஏன்னா எங்கள் வீட்டில் காசு பிரச்சனை இருந்த டைமில் நான் டாக்டர் படிக்கணும்னு சொன்னேன். அம்மா அதெல்லாம் படிக்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அப்பா பரவாயில்ல, புள்ள ஆசைப்படுறான்னு சொல்லி டே அண்ட் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி என்னை டாக்டர் படிக்க வச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்கு காரணமே என்னோடய அப்பா தான். எங்கள் வீட்டில் நான் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அண்ணன், 2 தம்பிங்க. அவங்களுக்கு அவங்களோட ஆசைப்பட்ட வேலைகளை எங்கள் அப்பா
அப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட அண்ணன் சஞ்சீவ் ஒரு பைலட்டாக இருக்கான். அப்புறம் நான் ஒரு டாக்டர், என் தம்பி ஷான் ஒரு ஃபேமஸான லாயர், அப்புறம் கடைசி தம்பி நிரஞ்சன் வேற யாருமே இல்லை, இந்த காலேஜோட ஓனர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து சிரிச்சா. நான் ஏன் தெரியுமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்? நமக்கு தோல்வின்னு ஒன்று வரும்போது மோட்டிவேட் பண்ணி நம்மளை வெற்றி பக்கத்தில் வழிநடத்த ஒருத்தர் இருந்தால் போதும். நம்ம சக்ஸஸை அடைகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம பேரண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. கடைசி வரைக்கும் நமக்காக இருப்பாங்க. அவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் கலைஞ்சு நமக்காக வாழ்வாங்க. ஏன்னா நான் நிறைய முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கேன். அங்கே கஷ்டப்பட்டு என் பையனை நான் இன்ஜினியர் படிக்க வச்சேன், டாக்டருக்கு படிக்க வச்சேன். ஆனால் கல்யாணம் ஆன உடனே எங்களை இங்கே கொண்டு விட்டுட்டாங்கன்னு கதற தாய்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. பேரண்ட்ஸை அழ வச்சுட்டு முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன், அவங்க கண்ணீர் நமக்கு சாபம் மட்டுமே தவிர நம்மளால் என்றைக்குமே முன்னேற முடியாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஒர்க் ஹார்ட், பி ஹாப்பி அண்ட் அச்சீவ்மெண்ட் தானாக உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நடங்க. சிலருக்கு பேரண்ட்ஸ் இல்லாதவங்க தனக்குத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க நம்ம கூட மோட்டிவேஷன் பண்ண இருந்தால் நம்ம சக்ஸஸ் எப்படி வேணாலும் வரலாம். தோல்வி வரும்போதெல்லாம் கஷ்டப்படாமல் தோல்வியே அடித்து நம்ம ஜெயிக்கணும். ஆல் த பெஸ்ட் ஆல். என்னை போல் நீங்கள் எல்லாருமே ஒரு பெஸ்ட் டாக்டராக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பும்போது அங்கே சங்கர் சார் பார்த்து, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த அவார்டை நான் என்னோடய ஹீரோக்கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவரும் பெருந்தன்மையாக சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அப்பா டேடி நைனா எங்கே இருக்க, ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு குட்டி தியாவோட ஸ்டைலே கூப்பிட்டா. கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருந்தது. ஸ்டேஜுக்கு வந்த உடனே கிருஷ்ணாவை பார்த்த உடனே தியா அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறமா கட்டி அணைச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா அந்த அவார்டை வாங்கி அவள் கையில் கொடுக்க தியா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ரொம்ப நல்லாவே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. அந்த காலேஜ்லேருந்து வெளியில் வந்தப்போ ஒரு கார் அவங்க முன்னாடி நின்றுச்சு. அதிலிருந்து ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இறங்கி வந்தான். அவனை பார்த்த உடனே தியா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா. அப்போது காரில் இருந்து 2 ட்வின் பொண்ணுங்க குறுக்க மம்மி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்க. இதை பார்த்த கிருஷ்ணா, தியா சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அதே போல தான் அவளோட 2 குழந்தைங்களும் இருக்குது அப்படின்னு நினச்சவன் தியா சின்ன வயசில் செஞ்ச குறும்பை நினச்சி சிரித்தான். அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. ஜாலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான மழையாக இருந்தது. பால்கனியில் கிருஷ்ணாவும் ராதாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, வயசானாலும் அழகு குறையலப்பா அப்படின்னு கிருஷ்ணா சொன்னான். நீங்கள் ஒன்றும் 20 வயசு பையன் கிடையாது. நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் பசங்க இருக்குது. சொல்லப்போனால் நமக்கு வயசாயிடுச்சு. ஆனால் நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கிருஷ்ணா சிரிச்சுக்கிட்டே, நீ மட்டும் என்ன எங்கவா இருக்க, நீயும் பாட்டி தான், ஆனாலும் நீ அழகாக தான் இருக்க. அன்னைக்கு மலையில் நான் உன்னை எப்படி பார்த்தனோ அதே போல தான் நீ இப்போவும் இருக்க அப்படின்னு சொல்ல அவள் அப்படியே தலை குனிஞ்சு சிரிச்சா. வெக்க வந்துருச்சு லைட்டாக. அதுக்கப்புறமா 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தாங்க. வீடு நிறைய குழந்தைங்க, மருமகன் மருமகளோட, கணவர் மனைவி, நிறைய காதலோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா தியா ரொம்ப நார்மலாகவே இருந்தா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. தேவதை லோகம் இதெல்லாமே அவங்க மறந்துட்டாங்க. காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. சுபம்.